ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்ப நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ செங்கமலத்தாயார் ஆடிப்பூர பிரம்மோற்சவம். ஆடிப்பூர பிரம்மோற்சவத்திலே 9ஆம் திருநாளிலே சிறப்பாக அமைந்தருளுகிறது திருத்தேர் வைபவம். திருத்தேரிலே தமிழை ஆண்டவள், அரங்கனை ஆண்டவள், அருளால் இந்த உலகத்தையே ஆண்டவள், ஸ்ரீமத் ஆண்டாளாக பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக நம் தலத்து நாயகியான ஸ்ரீ செங்கமலத்தாயார் திருத்தேரிலே அமர்ந்து திருவருளை பொழிகின்றார். ஆண்டாள் அவதரித்தது பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சிம்ம ராசிக்குரியது, சுக்கிரனுக்குரிய நட்சத்திரமும் இதுவே. எனவே ஆடிப்பூரத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரண அருளும், சுக்கிர பகவானின் நல்லருளும், ஆண்டாளின் பேரருளும் கிட்டும் என்பதை நாம் உணரலாம். இந்த அவதாரம் என்பது ஏன்? அவதாரம் என்பது மேலிருந்து கீழே இறங்கி வருவது என்பதே ஆகும். பூமாதேவி நம்மையெல்லாம் மேல் நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காக வைகுந்தத்தில் இருந்து கீழே நமக்காக இறங்கி வந்தாள் என்பதே ஆண்டாளின் அவதார சிறப்பாகும். இதையே தான் பெரிய ஜீயர் என்னும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அற்புதமாகச் சொல்லி அருளும் பொழுது, இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ இங்கே ஆண்டாள் அவதரித்தாள் என்று பாடுகின்றார். நாம் கர்மத்தை கழிப்பதற்காக பிறந்துள்ளோம், நம்மை மீட்டெடுப்பதற்காகவே ஆண்டாள் அவதரித்தாள். ஆண்டாள் அவதரித்தது சிம்ம ராசி. சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்திலே அவதரித்தனள் ஆண்டாள் நாச்சியார். பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமும் ஆளுமையும் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவர்களுக்கு அடங்கியே மற்றவர்கள் நடக்கும்படியான சூழல் இருக்கும். ஆண்டாள் ஆளுமை படைத்தவளாக இருக்கின்றார். அவள் சொன்னதைத்தான் பகவானும் கேட்டார். ஆண்டாள் என்றால் ஆளுதல் என்றே பொருள். அவள் யாரை ஆண்டாள்? கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள், அவள் தமிழை ஆண்டவள். தமிழ் பாடல்களின் மூலம் இறைவனையே ஆண்டவள். அதே பாடல்களினால் பக்தர்களின் மனதையும் ஆண்டவள். அவளே பூமாதேவி என்பதால் இந்த பூமியையும் ஆண்டவள், ஆண்டு கொண்டும் இருப்பவள். எனவே ஆண்டாள் என்ற திருநாமம் தாயாருக்கு பொருந்துகிறது. நம்முடைய தலத்தை பொறுத்தவரையிலே செங்கமலத்தாயாரே ஆண்டாள் திருவடிவாக காட்சி தருபவள். எனவே ஆண்டாளுக்கு தனிச்சந்நிதி இருப்பினும் ஸ்ரீ செங்கமல நாச்சியே இங்கே ஆண்டாளாக திருத்தேரிலே திருவாடிப்பூரத்திலே பக்தர்கள் தேரின் வடம் பற்றி இழுக்க அவர்களுடைய தடத்தையெல்லாம் அறிந்து அற்புதமான செல்வ வளத்தை தருவதற்காக செங்கமலத்தாயார் திருத்தேரிலே திரு உலாவை அமைக்கின்றார். பொதுவாக ஆண்டாளை சங்கத்தமிழ் பாடியவள் என்று அழைப்பார்கள். ஆண்டாளின் தமிழ் ஒன்றுபடுத்திய தமிழ். பக்தர்களை எல்லாம்
ஒன்றாக சங்கமிக்க வைத்த தமிழ். அதனால் தான் மார்கழி மாதத்திலே ஆண்டாள் தமிழ் பாடி எல்லோரும் ஒரே கோஷ்டியாக சங்கமிக்கிறார்கள். அப்பொழுது பகவானும் அந்த பக்த கூட்டத்திலே சங்கமமாகிறான். எனவே ஆண்டாள் பாடிய தமிழை சங்கத்தமிழ் என்றே போற்றுகின்றார்கள். ஆழ்வார்களிலே 12 பேர்களிலே 2 ஆழ்வார்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள். ஒருவர் பெரியாழ்வார், மற்றவர் அவரது வளர்ப்பு மகளான கோதா நாச்சியார். இவர்களுக்குள் தந்தை மகள் என்ற உறவோடு ஆச்சாரிய சிஷ்ய பாவனை வருகிறது. பொதுவாகவே பகவானுடைய திரு அவதாரங்களை மேன்மைகளைச் சொல்லும் பெரியோர்கள் பெருமாளுக்கு 2 மாமனார்கள் என்று சொல்லுவார்கள். எப்படி பெண் கொடுத்து மாமனார் ஆனவர்கள் என்ற அடிப்படையிலே ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் தான் வளர்த்த மகளையே ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று தன் திருமகளான ஆண்டாளை பெருமாளுக்கு மனம் செய்து தந்தவர். இன்னொருவர் குலசேகர ஆழ்வார். சேரகுலவல்லி தாயாரை அரங்கனுக்கு திருமணம் செய்வித்து அவரும் திருமாமனாராக உயர்ந்தார். ஆண்டாள் 2 பிரபந்தங்களை அருளியிருக்கிறார். 1 திருப்பாவை, 2 நாச்சியார் திருமொழி. 2ம் மாதத்தின் பெயரோடு துவங்குகிறது. திருப்பாவை மார்கழி என்ற மாதத்தின் பெயரோடு துவங்க, நாச்சியார் திருமொழியோ தையொரு திங்களும் என்று தை மாதத்தின் பெயரோடு துவங்குகிறது. மார்கழியும் தையும் அடுத்தடுத்த மாதங்கள் என்பதே இதன் உள்நோக்கமாகும். மிக முக்கியமாக சொல்லும் பொழுது வேதத்தின் உச்சபாகத்தை வேதாந்தம் என்று சொல்லப்படும் உபநிடதமே குறிக்கிறது. உபனிஷத கருத்துக்களை எளிய தமிழில் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி பாடியவள் ஆண்டாள் பெருமாட்டி. அவளுக்கு கோதை என்ற நாமம் உண்டு. அவள் பாடிய திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். பாதகங்கள் தீர்த்து பரமன் அடி காட்டும் பெருமையை பெற்றது. அதனால் கோதை உபனிஷதம் என்றே அது வழங்கப்படுகிறது. ஆழ்வார்கள் 12 பேர். அவர்களிலே ஒரே ஒருவள் மட்டுமே பெண்பால் புரவலான் ஆண்டாள். மீதியுள்ள 11 பேரும் ஆண்மக்களே. அவர்களின் ஒட்டுமொத்த வாரிசாக ஆண்டாள் திகழ்கிறார். எனவே இவளுக்கு ஞான பூங்கொடி என்று பெயர். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலா என்று மணவாள மாமுனிகள் பாடி அருளுகின்றார். அந்த ஆண்டாள் நாச்சியாராகவே ஸ்ரீ செங்கமல தாயார் திரு ஆடிப்பூர திருத்தேரிலே திருவுலாவை அமைக்கின்றார். திருவாடிப்பூரத்திலே ஜகத்துதித்தாள் வாழியே. திருப்பாவை 30ம் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. 140 முன்னுரைத்தாள் வாழியே. உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே என்று
ஆண்டாள் வாழித் திருநாமம் சொல்லுமா போலே ஸ்ரீ செங்கமலத் தாயாரே திரு ஆடிப்பூரத்திலே 9ஆம் திருநாளிலே நவநிதிகளை வழங்கும் ஸ்ரீ மகாலட்சுமியாக, குபேர லக்ஷ்மியாக, சகல சாம்ராஜ்ய ஸ்ரீ மகாலட்சுமியாக, கோதாலட்சுமியாக திருவருளை பொழிகின்றார். நாமும் ஆண்டாளாக திருவருளை பொழியும் செங்கமலத் தாயாரின் பூவார் கடல்களை சரணாகதி செய்து சகல சம்பத்துக்களையும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்ய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி பிராட்டியை பிரானை சரணாகதி செய்வோம். அஷ்ட ஐஸ்வர்யமும் பெறுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.